போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இனியும் இதுக்கு அனுமதியும் போராட்டமும் செய்வோம் என்று திராவிட மாடல் அரசு யோசித்துக் கொள்ள வேண்டாம். இனி அடுத்த கட்டமாக ஐயா வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் வழியில்தான் இனி போராட்டமானது நடத்தப்படும் என்பதை இந்த இடத்தில் ஆணித்தரமாக பதிவு செய்கின்றேன். அது மட்டுமல்ல, பேனாவை சட்டைப்பையில் வை, கத்தியை இடுப்பில் வை என்று முழங்கியவர் வங்கத்து சிங்கம் ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அதே போல்தான் எனது பாசமிகு அண்ணன் நேதாஜி சுபாஷ் சேனையின் நிறுவன தலைவர் மூத்த வழக்கறிஞர் அவரின் கொள்கையை ஏற்றுத்தான் வாய்ப்புக்கு விடையளித்த 6 பங்கு நாட்டார் சங்கத்துக்கும் சபையில் அமைந்திருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.